இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, அதே மாதிரி இந்த கிரகநிலை மாற்றத்தால் இவங்களுக்கு என்னென்ன யோகமான பலன்களும் என்னென்ன அசூப பலன்களும் இவங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா கன்னிராசியாவது புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ கேட்டிங்கன்னா கூட கரெக்டாக சொல்லுவாங்க. எந்த இடத்துல எந்த நேரத்தில் நடந்ததுங்கிறத கரெக்டாக சொல்லக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த அளவுக்கு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பணம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நிதி இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாரையும் முழுசாக இந்த டைமில் நீங்கள் நம்பக்கூடாது. குடும்ப விஷயங்களில் வெளிநபருக்கு கூட அதிகம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் யாரிடமாவது கை நீட்டி பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை சரியான நேரத்தில் திருப்பி கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும். கடனை விரைவில் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா குறிப்பிட்ட நபரிடம் வெளிப்படையாக பேசுங்க. இல்லை அப்படின்னா வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியல அப்படின்னு அவப்பேருக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எந்த விஷயத்தையுமே இந்த கட்டத்தில் மறந்துடாதீங்க. ஏன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கை நீட்டி யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கிட்டா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. அலட்சியமாக இருக்க வேண்டாம். தேவையற்ற அவமானங்கள், அவப்பேறுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே கணவன் மனைவி எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நேர்மறை எண்ணங்களை அதிகம் வளர்த்துக்கோங்க. வளமான மாதமாக அமையும். கடின உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணி செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய வேலையை முன்னேற்றத்தை சில பேர் பார்த்திங்கன்னா கெடுக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக கவனம் செலுத்துங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் புறக்கணிக்காமல் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்துடன் எங்கேயாவது வெளியில் செல்லுவீங்க. அதற்காக கொஞ்சம் செலவாகும். இருந்தாலும் வெளியில் செல்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்குவீங்க, அது பெரிய பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பெரிதாக ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழியெலாம் இருக்கோ அதற்கு வழிவகுப்பார். பணியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. விரிவுபடுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் விரிவுபடுத்துறது நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால இது வரைக்கும் ஞான மோட்சக்காரகன் கேதுவால் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும்.
மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு உயரும், எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். சகோதரர் வகையில் நல்ல ஒரு உதவி, நல்ல ஒரு ஆதரவெல்லாம் இந்த டைமு கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். பொது தேர்வை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. விரும்பிய கல்லூரியில் நல்ல ஒரு விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் உழைப்பை கூடுதலாக போடுங்க. வங்கியில் கூட ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக கடன் கேட்டுருந்துருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டாக கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா உடனே அந்த வங்கி கடன்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துவார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக உங்களை விட்டு விலகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் எல்லாமே குறையும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்களோட உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குருவால் நீண்ட நாள் கனவு நனவாகும். விலகி சென்ற உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. புதிய பதவி, புதிய முயற்சி, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகு, சூரியன், குரு இவங்க எல்லாம் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால செயலில் ஒரு வேகம் இருக்கும். எடுத்த வேலையை கரெக்டாக அந்த டைமில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூழ்நிலையை அறிந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் உயர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 9க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வரவு படிப்படியாக அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும். வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் எதிர வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள், மனஸ்தாபம் இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அது மாறும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. இந்த டைமு கொஞ்சம் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா பொது தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. குறிப்பாக மருத்துவ சிகிச்சைக்காக கொஞ்சம் உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு பலன் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிக்க வைப்பார். பிறரால் முடியாத வேலையை கூட நீங்கள் செய்து காட்டுவீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு நீங்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இந்த டைமு கையில் எடுத்து அதை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. இதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு முயற்சியில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வங்கியில் கூட கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவும் உங்களுடைய நிலையை உயர்த்துற இடத்துல இருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கையிலே, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. போராட்ட நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்ற நிலை ஆரம்பமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும்.
எதிர்பாலனத்துக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கபாலீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். நன்றி.